வணக்கம் சார். முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. எனக்கு தமிழ் நல்லா தெரியாது. தப்பாக பேசுனா நாங்கள் மன்னிச்சுங்க. மட்டும் ரொம்ப தமிழ் பேசணும்னு நினச்சிக்காது. நீங்கள் பண்ண எல்லா கேரக்டரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா அந்த கேரக்டர் உங்களுக்காக எழுதி வச்ச மாதிரி இருக்கும். வேறு யார் பண்ணால் அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது. எதுக்குன்னா நீங்கள் தியேட்டர் ட்ரெயின் பண்ணிட்டு சினிமா உள்ளே வந்திருக்குன்னா நினைக்கிறேன். நீங்கள் சினிமாவுக்கும் தியேட்டருக்கும் சேஞ்சு என்ன மிஸ்ஸிங் என்ன అని what is the missing point between the cinema and yeah For the acting, yeah, okay. The process you have taken the character and what you want to advise, like what are the steps you take while taking a character into cinema, comparing to the theater. And one question is, நீங்கள் இப்போயும் தியேட்டர் பண்ண சான்ஸ் இருக்காங்கன்னா டிட் யூ ப்ளே வில் யூ ப்ளே? ரெண்டுமே ஆக்டிங் தான். அது 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 சினிமா ஆக்டிங் தனி, தியேட்டர் ஆக்டிங் தனி, அப்புறம் ஸ்ட்ரீட்டில் பண்ணுறது தனி, வீட்டில் பண்ணுறது தனி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்டிங் இஸ் ஆக்டிங். எங்கே மாறுது அப்படின்னா இந்த மீடியம். தியேட்டரில் வந்து இப்போ நான் வந்து இப்போ நடிக்கிறேன், ஓகே. இப்போ சினிமாவில் நடிக்கிறேன். சினிமாவில் என்ன இருக்குது? கேமரா இருக்குது. கேமரா ஒரு விஷன், ஒரே பாயிண்ட், ஒரு மிட்டா, க்ளோஸாக, டைட்டாக, ஒய்டாக, ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு நான் நடிக்கிறேன். இப்போ அது வந்து ஒன் ஆங்கிள் விஷுவல், அவ்வளோதான். ஒரு ஆங்கிள்னால் ஒரு ஆங்கிளில் மட்டும்தான், ஒரு மீனிங் மட்டும்தான். அது நான் இப்போ இந்த சைடு தான் இருக்குன்னா இந்த சைடு மட்டும்தான், ஒன் ஆங்கிள் மட்டும்தான். அது மட்டும்தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அங்கே மட்டும்தான் போகுது. அது மட்டும்தான் தேவை. அந்த ஷாட்டுக்கு அது மட்டும்தான் தேவை. அது போதும் சினிமாவுக்கு. பட் தியேட்டரில் அது இல்லை. தியேட்டரில் இப்போ நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு ஹேப்பனிங் நடக்குது. இங்கே இது ஒன்று நடக்குது, கேமராவில் ஒன்று நடக்குது. இப்போ நான் இவ்வளோ பேருக்கு முன்னாடி பேசுகிறேன். இங்கே ஒரு கேமரா, ஒரு கண், இங்கே 1000 கண் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் இருக்கும்போது என்னுடைய ஆங்கிள் இப்படி இருக்குது. உங்களுக்கு நான் பேசுகிறது வேறு விதமாக வரும். இப்போ அவர் இருக்கார்ல, அவர் என் முகத்துலேருந்து வேறு எக்ஸ்ப்ரெஷன் எடுப்பார், வேறு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஸோ அது பெர்ஸ்பெக்டிவ் மாறுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கிள் மாறுறதுனால அந்த மூடு மாறும். மூடு மாறுறதுலேருந்து சொல்ல வர்ற விஷயம் இருக்குல்ல, வேறு ஆங்கிளில் போய் சேரும். அதே கண்டென்ட்டை இன்னும் வேறு மாதிரி சேரும் போய். அப்போ நான் கை தூக்குறது, இந்த கை தூக்குறது வேறையாக இருக்கும், இங்கே பார்க்குறவங்களுக்கு வேறையாக இருக்கும். ஸோ ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் தியேட்டரில் பல ஆங்கிளில் போய் சேரும். இப்போ இந்த ஆங்கிள், இந்த வியூஸை ஒரு நடிகன் மைண்டில் வச்சுக்கணுமா? வச்சுக்கணும். வச்சாதான் அவனால் அதை எனக்கு தெரியும், நான் இப்படி பண்ணேன்னா இவனுக்கு வேறு மாதிரி போய் சேரும், இவனுக்கு வேறு மாதிரி போய் சேரும். அப்போ நான் பார்க்குற பார்வையை நான் எப்படி கொடுக்குறது? ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து பேசுகிறதா? சில நேரங்களில் ஸ்ட்ரெயிட்டாக பேசலாம், சில நேரங்களில் சைடில் பேசலாம், சில நேரங்களில் ஜென்ரலாக பார்த்து பேசலாம். அப்போ ஜென்ரலாக பேசணுங்கிறது இந்த டிசிஷன் இருக்குல்ல, இந்த டிசிஷனை வந்து நான் எப்படி எடுக்கிறேன்? அப்போ இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு அந்த அலோவ் பண்ணுது. இப்போ ஸ்கிரிப்டில் நான் டிசைன் பண்ணுறேன். ஸ்கிரிப்டில் இந்த ஏரியாவில் நான் இப்படி பார்த்து பேசுகிறேன், இந்த ஏரியாவில் நான் இவங்ககிட்ட பேசுகிறேன், இந்த ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் பேசுகிறேன். இப்போ இந்த டயலாக் இதை கொடுக்குது அப்படின்னு இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் இங்கே அது வேறு. நடிப்பு ஒன்று தான், ஒரே நடிப்பு தான். இந்த மீடியம் கொடுக்குற அட்வான்டேஜ் இது. ஸோ அப்போ நான் இங்கே வேறு மாதிரி பண்ணுறேன், அதே பர்ஃபார்மன்ஸ் நான் வேறு மாதிரி பண்ணுறேன், இங்கே இதுக்குள்ளே பண்ணுறேன். இப்போ இங்கே இதில் வேறு சேலஞ்சு. 10,000 கண்ணு இல்லை, ஒரே கண்ணு. இந்த ஒரே கண்ணுக்கு இவ்வளோ தான் ஆங்கிள், நான் அவ்வளோதான் பண்ணணும். அப்போ நான் இங்கே ஃப்ரேமை வச்சுட்டு நான் இங்கே தூக்க முடியாது கையை, இல்லையா? அது வேஸ்ட்டு. ஸோ நோ பாயிண்ட். ஸோ அப்போது இங்கே நான் எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த மெஷரில் பண்ணணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவ்வளோ கேமரா இருக்குது, நான் இங்கேருந்து இப்படி பார்த்துட்டு அப்படின்னு கூப்பிடலாம், அப்படின்லாம் தெரியுமா? அது போதுமா? இப்போ இந்த கேமராக்கு இங்கே இருக்குது, இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சில் எனக்கு இங்கே வச்சுருக்காரு, நான் இங்கேருந்து அப்படின்றேன், இவ்வளோதான் இப்படி வைக்கிறேன்னு வச்சுங்க, அது இந்த கேமராவுக்கு போதும். இப்போ அவருக்கு நான் இங்கேருந்து பண்ணால் கேட்குமா? தெரியாது. ஸோ இப்போது ஆக்டிங் இஸ் ஆக்டிங். இந்த மீடியம் கொடுக்குற அட்வான்டேஜ் இருக்குல்ல, அப்போ நான் இங்கே பெருசாக பண்ணணும், இங்கே சிறுசாக பண்ண முடியாது. இப்போ நான் இவர்கிட்ட பேசும்போது இவர்கிட்ட இந்த அளவு தான் நான் கொடுக்க முடியும். இவர்கிட்ட அப்படின்னா, ஐயோ ஏன் பயமுறுத்துற அப்படின்வார் இல்லையா?
ஸோ இந்த புரிதல் இருக்குல்ல, அஸ் ஆக்டிங் இஸ் சேம். ஆக்டிங்க்கு எந்த மாற்றமும் கிடையாது, ஒன்று தான். ஆக்டிங்கிறது ஒன்று தான். இந்த மீடியம் நம்ம கொடுக்குற ஸ்பேஸ், அது கொடுக்குற அட்வான்டேஜ் வச்சுட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். இவ்வளோ கொடுத்தா போதும், இது இந்த அளவு கொடுத்தா போதும், இதுக்கு மேலே கொடுத்தா ஓவர் ஆகிடும். இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு நான் எப்படி கொடுக்கும் இல்லையா? அப்போ அங்கே மாறும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக்டிங் இஸ் ஆக்டிங். அது எங்கே பண்ணாலும் ஒன்று தான். பட் இந்த மீடியம் கொடுக்குற தின் லைன், அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வந்து சூப்பர்.